நான் மதிக்கும் ஐயா கருப்பையா அவர்களையும் அரங்கில் அமர்ந்திருக்கிற பேராளுமைகளையும் இந்த அரங்கையும் வணங்கி, முன்னர் பேசிய மதிப்பிற்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்கள் கவனப்படுத்தியவற்றை தவிர்த்து நான் இங்கு பதிவு செய்ய விளைந்த சில கருத்துக்களை புத்தகம் பற்றி பதிவு செய்ய முற்படுகின்றேன். தமிழ் பெருங்கடல் தமிழண்ணல் அவர்களை பற்றி புத்தகத்தில் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற போது, மதிப்பு என்பது பதவியால் வருவது அல்ல, மதிப்பு என்பது அறிவால் வருவது. அவ்வகையில் நான் தரிசித்த தமிழ் பேராளுமைகளில் அறிவை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக ஐயா அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி ஒரு மதிப்பை பதிவு செய்யலாம். நிறைவு கடைசி 19வது அத்தியாயத்திலிருந்து அவரை நான் ஆழமாக தரிசிக்க முயற்சி செய்தேன். அவருக்கு இந்த புத்தகத்தின் ஊடே இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் என்னவென்றால், தமிழ் சமூகம் தன்னை கட்சி மாறுகிறவன் என்று புரிந்து கொண்டு விட்டதோ என்கின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறது. அது அவ்வப்போது அவரையும் அறியாமல் வெளிப்படுகிறது. அதற்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார், நான் கட்சிகள் மாறி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கொண்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மாற்றியவன் அல்ல. அதுதான் உங்களினுடைய அடிநாதம் ஐயா. அதனால் ஒரு நாளும் நீங்கள் கட்சிகள் மாறிவிட்டேனே என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்படியே உங்களுக்கு கவலை இருந்தாலும் கூட எப்படி நீங்கள் உங்களையே ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய மெய்யியல் கோட்பாடாக அவர் குறிப்பிடுவது லா ஆஃப் கர்மா. அதை அவர் ரொம்ப நம்புகிறார், ரொம்ப ஆழமாக அவர் நம்புகிறார். அவருடைய ஆளுமையின் தனிச்சிறப்பு ஐயா ராமலிங்கம் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல வள்ளலாரை தரிசிக்கிறார், வள்ளலாருடைய பற்றாளர் ஆகிவிடுகிறார், புலால் உணவை விட்டு விடுகிறார், அந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்கிறார். காந்தியை தரிசிக்கிறார், காந்தியினுடைய பற்றாளராக மாறிவிடுகின்றார். காமராஜரை சந்திக்கிறார், காமராஜரின் பக்தராகவே மாறிவிடுகின்றார். அதைவிட முக்கியமாக இன்னொரு பக்கம் அவருடைய ஆளுமையை வரையறை செய்வதே அவருடைய அறிவு தேடல் தான். ஓஷோ ஆசிரமத்திற்கு சென்று ஒரு வாரம் தங்கியிருக்கிறார். அறிவு தேடல், அறிவு தேடல் என்றல்ல, தேடல் தேடல் தேடல், ஒரு தேசாந்திரி போல தேடல். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சென்று சந்திக்கிறார், அவருடைய உரைகளை கேட்கிறார். அதைவிட முக்கியமாக ஜெர்மானிய கோட்பாட்டாளர் தத்துவ மேதை இமானுவேல் கேண்டினுடைய கருத்துக்களையும் அவருடைய எழுத்துக்களையும் அவ்வளவு தீவிரமாக, இமானுவேல் கேண்ட் ஒன் ஆஃப் வெரி டிஃபிகல்ட் ஃபிலாசபர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி அதை தீவிர தத்துவ வேட்கை கொண்டவர்களால் தான் அதை தரிசிக்க முடியும், இமானுவேல் கேண்ட் எல்லாம். இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். லா ஆஃப் கர்மாவை நம்புகிறார் இல்லைங்களா? இமானுவேல் கேண்ட்டையும் வள்ளலாரையும் இப்படி பெரிய ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியையும் தேடுகிற ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இப்படியெல்லாம் போய் சேராருன்னா அப்படியே லா ஆஃப் கர்மான்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏதாவது நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளுக்கு ஒரு சின்ன ஒரு தண்டனை இருக்கணும் இல்லைங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் கட்சிகள் மாறியதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. காரணம், நீங்கள் கொள்கை கோட்பாடுகள். ஏனென்றால் இவரை போன்றவர்கள் அந்த புத்தகத்தில் நான் பார்க்கிறது, அவருடைய காமராஜர் மீது கொண்ட ஆதர்சத்தால் அவர் வருகிறார். ஆனால் அடிப்படையில் அவரை பார்த்தீங்கன்னா, இந்த நீதியின் பால் பசி தாகம் என்று பைபிள் ஒரு சொல்லுவோம், அதுவும் அவர் பயன்படுத்தியிருக்கார். நீதியின் பால் பசி தாகம் உடையோர் பேறு பெற்றோர், த குவெஸ்ட் ஃபார் ரைச்சியஸ்னஸ். பாலாம்பாள் என்கிற பெண்ணுக்கான நீதியை தேடுகின்ற அந்த போராட்டம் என்பது டு ஸ்டாண்ட் பை த ட்ரூத் அண்ட் டு டினை தி ஆப்வியஸ் இஸ் அ கிரைம் அண்ட் சின் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு கூட ஈழத்தமிழ் பிரச்சனையில் நான் நடந்து வந்தவன் கடந்து வந்தவன் என்கின்ற காரணத்தினால் அது என்ன அவர் சொல்ல வர்றாருங்கிறது எங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்றை உண்மை என்று காண்கிற போது அதை கண்டும் காணாதது போல் நீங்கள் விலகி செல்லலாம். அதுவும் ஒரு அயோக்கியத்தனம் மட்டுமல்ல, குற்றச் செயல். அது ஒரு பாவச் செயல் என்று தான் நான் கருதுவேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அவரால் அந்த நீதியின் மீதான உண்மையின் மீதான வேட்கையை
அவர் வந்து ஒரு ஒரு பற்றுறுதியாகவும் வாழ்வினுடைய ஒரு அறமாகவும் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவரால் உண்மை பேசாமல் இருக்க முடியாது. சபாநாயகர் பதவி வரவில்லை என்பதோ அல்லது ஏனைய பதவிகள் வரவில்லை என்பதோ, ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் இந்த புத்தகத்தில் ஒரு சில ஆளுமைகளை மிகவும் பரிவோடும் கொஞ்சம் ரொம்ப ஜென்ரஸாக அவர் கையாளுறார். அதில் வலம்புரி ஜான் அவர்களும் ஒரு ஆளுமை. அவரை பரிவோடும் வாஞ்சியோடும் கையாளுகிறார். வலம்புரி ஜான் ஒரு இடத்தில் அவர் எழுதுவார், வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பட்டாள படைவரிசைகள் அத்தனையும் அணிவகுத்து நின்று கட்டளையிட்டாலும் ஒரு பூ பூக்காது, அது பூக்க வேண்டிய நேரத்தில் தான் பூக்கும். நீங்கள் கேட்டு பாராட்ட வேண்டும் என்பதற்காக எந்த குயிலும் பாடுவது இல்லை, அவைகளால் பாடாமல் இருக்க முடியாது, பாடுகின்றன. அப்படித்தான் ஐயா கருப்பையா அவர்களும் உண்மையும் நியாயமும் என்று பட்டால் அவரால் பேசாமல் இருக்க முடியாது, அதற்கு சாட்சியமாக நிற்காமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆளுமை தமிழுக்கு கிடைத்தது பெருமைதானே இல்லையா? நாமாவது அதை கொண்டாட வேண்டாம். அதனால் தான் இந்த அரங்கு வந்து ஒரு மதிப்பிற்குரிய அரங்காகவும் இருக்கிறது. பெரிய வேலை செய்திருக்கிறீர்கள். ஆனால் பத்ரி அவர்களுக்கு சொன்னது போல, அது என்னை பொறுத்த நான் புத்தகம் முழுவதும் படித்து விட்டேன். நானும் ஒரு சிறிய ஒழுக்கமாக வைத்திருப்பது, இந்த புத்தக வெளியீட்டிற்கு அழைத்தார்கள் என்றால் முழு புத்தகத்தையும் படிக்காமல் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சிறிய ஒழுக்கத்தை நான் வைத்திருக்கின்ற காரணத்தினால், அது கருதி நேரம் இருந்ததால் என்று அல்ல, இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னால் படித்து முடித்து விட வேண்டும் என்று நான் அதை படித்தேன். அப்போது அவருடைய அந்த பயணம், அதில் இருக்கக்கூடிய அடர்த்தியை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் சந்தித்த அனுபவங்களில் 5% கூட அவர் எழுதவில்லை என்றுதான் நான் சொல்வேன். உண்மையில் இன்னும் எழுதுவதற்கு நிறைய இருக்குது. ஆனால் ஐயா, நீங்கள் தமிழக தன்னுரிமை கட்சி நீங்கள் நடத்துகிறீர்களோ இல்லையோ, நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் அவ்வளவு ஆழமான பல கருத்துக்கள் அதில் இருக்காது. ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தினுடைய அரசியல் உண்மையிலேயே அந்த பற்றுறுதி என்று சொல்லுவாங்க, எமர்ஜென்சி எதிர்ப்பில் தான் அவருடைய அந்த தீவிரத்தன்மை வெளிப்படுது. எங்களுக்கும் ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக எங்களுக்கு என்ன, இன்றைக்கி நான் அரசியல் பேசுகிறேன்னா எமர்ஜென்சியும் ஒரு காரணங்க. அப்போ நான் 7வது 8வது வகுப்பு தான். எங்கள் மாவட்டம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தினுடைய பெருமை அவருக்கு தெரியும். நான் பிறந்தது விளவங்கோடு என்கின்ற தாலுகா. கேரள மாநிலத்தினுடைய அந்த காற்று கொஞ்சம் அதிகமாக வீசும். என்ன என்று தெரியாது, ஆனால் நாங்கள் வீதியில் 7ஆம் வகுப்பிலே போராடி இருக்கிறோம். அவசர சட்டமும் என்னன்னு தெரியாது, அரபிக்கடலும் என்னன்னு தெரியாது, ஆனால் கோஷம் போட்டோம், அவசர சட்டம் அரபிக்கடலில் அப்படின்னு கோஷம் போட்டிருக்கிறோம். தெரியாது. அதே மாதிரி எங்களுக்கு இந்திரா காந்தியும் தெரியாது, சின்னன்னா தெரியாது, இந்திரா என்ற ஒரு பசுவும் வேண்டாம், சஞ்சய் என்ற ஒரு கன்றும் வேண்டாம் அப்படின்னு நல்லா நாங்கள் கோஷம் போட்டு வளர்ந்தவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி காலத்தினுடைய தரிசனங்கள் இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் படித்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நமது வாழ்வு பயணம் வந்து ஒரு தொடர்ச்சி அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுபோல் அவருடைய மனைவியை ரொம்ப பரிவோடு அதில் அவர் பதிவு செய்கிறாரு, வாஞ்சியோடு பதிவு செய்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் படிக்கணும். ஆனால் வந்து ஒரு 2 விஷயங்களை மட்டும், ஏன்னா அவர் தமிழுக்கு முக்கியமானவர். இனிமேல் தான் அவருடைய இன்னொன்றுக்காகவும் நம்ம கரவொலி எழுப்பி அவர் பதிவு எனக்கு தெரிய 19 நாட்கள் எந்தவித ஒரு பொய்யும் அல்லது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இல்லாமல் 19 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து உடல் நலத்தையும் காத்து கொண்ட ஒரே ஆளுமே ஐயா அவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால் இறைவனுக்கு நன்றி. ஏன்னா அவ்வளவு லேசான விஷயம் இல்லாது பெரிய விஷயம். இது ரொம்ப சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஐயா அவர்களை பற்றி 19 நாட்கள் ஒரு ஊரினுடைய குடிநீர் தேவைக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தவர். இருந்தும் அவருடைய வாழ்வு கட்டுக்கோப்பாக இருக்கலாம், உடல் கெட்டு போகவில்லை என்பது அவருடைய இட்ஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் அபவுட் இஸ் பர்சனல் டிசிப்ளின் அண்ட் லைஃபாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் 2 ஒரு விஷயங்களை நான் ஐயாவுக்கு இது சொல்கிறதில்ல, நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏனென்றால் வாழ்கின்ற ஒரு பல வாயால் அரங்குகளில் சொல்ல முடியாதபடி பலர் இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகின்ற வாய்ப்பும் பெற்றவன் நான் என்கின்ற வகையால் ஈழத்தமிழ் பிரச்சனைகளை பற்றி ஓரளவுக்கு கருத்து சொல்லக்கூடிய தார்மீகம் எனக்கு உண்டு. அதனுடைய பல்வேறு பரிமாணங்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும் அணுகியும் அருகிருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவன் என்கின்ற வகையில் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் மீது எனக்கு அளவற்ற மரியாதை உண்டு. அவர் நேர்மையானவர். அவருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை இதிலெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் துவாரகா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது வீரமரணம் அடைந்த ஒரு பிள்ளைக்கு செய்யப்படுகின்ற ஒரு அவமரியாதை என்பது என்னுடைய பணிவான தாழ்மையான கருத்து.
களமாடி ஒட்டி சுட்டான் பகுதியிலே பெரும் காயமடைந்து ஒரு சூழலில் அது வீரமரணம் அடைந்த ஒரு பிள்ளை. முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஈழப்பிரச்சனையில் பல்வேறு சதுரங்க விளையாட்டுகள் நடக்கின்றன. அந்த விளையாட்டுகளில் ஒரு ஒரு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பலிகடா ஆகிவிட்ட ஒரு பேராளுமை ஐயா நெடுமாறன் அவர்கள் என்பது என்னுடைய கருத்து. காரணம், அந்த ஈழப் போராட்டத்தினுடைய தியாகங்களுக்கு எந்த சமரசமும் இல்லாமல் சாட்சியங்களாக இருக்க விரும்புகிறவன் என்கின்ற வகையில், அதே போல தலைவர் வருவார், மீண்டும் படை நடத்துவார் என்று சொல்வதும் கூட 30 ஆண்டு காலம் ஒரு மாபெரும் போராட்டத்தை கட்டி எழுப்பி நினைத்து பார்க்க முடியாத தியாகங்களை எல்லாம் செய்து தமிழ் என்கின்ற அடையாளம் உலகப் பரப்பிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று தமிழ் சமூகத்திற்கு விட்டு சென்ற ஒரு பேராளுமை. அவருடைய நினைவை சுற்றித்தான் அடுத்த கட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய நினைவை கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய நினைவை போல சுருக்குகின்ற ஒரு செயலாகத்தான் அவர் மீண்டும் வருவார், அவர் படை நடத்துவார் என்கின்ற இந்த பேச்சு எல்லாம் கருதப்பட வேண்டும். ஆக இத்தகைய ஒரு மாபெரும் வரலாற்று போராட்டத்தினுடைய தரவுகள் என்கின்ற வகையில் அந்த புத்தகத்தில் எனக்கு அது நெருடலாக இருந்த ஒரு பகுதி. காரணம், ஓரளவுக்கு அதை நான் ஆய்வு செய்தவன் என்கின்ற வகையிலும் அவருடைய மரணம், வீர மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி பேசக்கூடிய அருகதை ஓரளவுக்கு எனக்கு உண்டு என்று நான் கருதுவதாலும், அதை உரிய நேரத்தில் என்னால் எழுத முடியும், பதிவு செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலையில் இருப்பதாலும் அதை பணிவோடு ஐயா அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெரியவரை போன்ற அப்பழுக்கில்லாத நேர்மையாளர்கள் கூட இது போன்ற முக்கியமான வரலாற்று விஷயங்களில் தெளிந்து தேர்ந்து சரியான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும். அந்த ஒன்றும் தான் புத்தகத்தில் எனக்கு நெருடலாக இருந்தது என்பதையும் பதிவு செய்து, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி, இது ஒரு அழகான மேடை, மதிப்புமிக்க மேடை, அரங்கும் மதிப்பிற்குரிய மேடை. பழ கருப்பையா அவர்கள் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகளாவது நலமோடு வாழ வேண்டும், இன்னும் நிறைய எழுத வேண்டும், நிறைய பேச வேண்டும், நிறைய மேடைகளுக்கு பேச வேண்டும். அரசியல் கட்சி தொடங்கி இருப்பது நன்று. காரணம், இன்னைக்கு NGOs எல்லாம் ரொம்ப கழுத்தை நெரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அரசியல் கட்சின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தமிழகம் ஒரு பல மடைமாற்றங்களுக்கு சமூக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல வாயில் திறப்புகளுக்காக அது காத்திருக்கிற ஒரு காலத்தில் ஐயா போன்ற ஆளுமைகள் அறிவு தெளிவு, சமூக நீதி பற்று, இந்திய குடியாட்சி முறை மீது ஒரு உறுதியான ஈடுபாடு, நம்பிக்கை, இவையெல்லாம் ஊர்தோறும் சென்று பேசுகிற அளவுக்கு இறைவன் அவருக்கு நல்ல ஆயுளையும் நல் உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.